வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ் என்னன்னா சமோசா பார்க்க போகிறோம். ஆனியன் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். மைதா எடுத்துருக்கேன். மைதா ஒரு 1/4 கிலோ மைதா எடுத்துக்கோங்க. வெறும் உப்பு போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் இது இப்படி பிடிச்சா உங்களுக்கு இப்படி வரணும் மாவு. அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊறட்டும். வெங்காயம், கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் விதையை உளுத்துருங்க. உளுத்துட்டு அதை மட்டும் என்ன குழந்தைங்கள்லாம் வாயில் போட்டுச்சுன்னா காரம் அடிக்கும், அதனால் அதை எடுத்துருங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தூளாக போட்டாலும் சரி, இல்லை அப்படியே போட்டாலும் சரி. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் தான், வெறும் மிளகாத்தூள். ஒரு 2 சிட்டி மஞ்சள்தூள். இப்போது இது சும்மா நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு வந்துடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு. இப்போது நான் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம சோம்பு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம். இதிலே நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டாலும் சரி, பட்டாணி, உருளைக்கிழங்கு, எண்ணெய் உங்களுக்கு என்னென்ன காய் இருக்கோ ஆனால் கொஞ்சம் வதக்கிடணும், இல்லைன்னா எண்ணெய் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். நீங்கள் வெறுமே வெங்காயம் போடுறது இருந்தால் வெறுமே வெங்காயத்தில் உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே கூட நீங்கள் இதை பண்ணி ஸ்டவ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே நீங்கள் உங்களுக்கு தேவை உப்பு போட்டுடுங்க. இதில் போட்டுட்டு மிளகாத்தூள் நான் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அதுவும் மஞ்சள்தூள். ரொம்ப வதக்க வேணாம், சும்மா கொஞ்சம் வதங்கினா போதும். அந்த வெங்காயம் உங்களுக்கு தெரியணும், ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண சொல்ல உள்ளே இருக்கிற வெங்காயமும் உங்களுக்கு நல்லா வெந்துடும். வெங்காயத்தை வதக்கி ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம சம்சா மாவு எப்படி சொன்னோம் இல்லைங்களா, இப்போ எப்படி தட்டிக்கலான்னு பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். நான் கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன். மைதா நல்லா போட்டுக்கோங்க மேலே, அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெலிசாக வரும் தரட்டுறதுக்கு. இதை வந்து தரட்டி தவாலெல்லாம் சூடு பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை. நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசா தட்டிக்கங்க. நம்ம ஏற்கனவே பதிர்பெணியில் ஒரு தடவை தட்டணும் இல்லைங்களா, அந்த மெலிஸ் தட்டிக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மெலிஸ் தட்டியாச்சு. இப்போ இதை நம்ம இந்த ஓரம் மட்டும் நீங்கள் அப்படியே கூட எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இதை மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். மிச்சத்தை இப்படி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போது இதை இப்படி வச்சு இந்த மாதிரி கோன் நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஒருத்தர் வந்து 4 ஃபோல்டர் 5 ஃபோல்டர்னு வாங்க. நான் உங்களுக்கு 3 ஃபோல்டர் தான். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்படி பண்ண உடனே இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இதை இப்படி மடிச்சுக்கோங்க. திருப்பி இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கோனு இப்படி ரெடி ஆகிடும். இப்படி இருக்க சொல்லி எடுத்து சம்சாவை இது உள்ளே அந்த ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி மூடி இப்படி அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு சம்சா ரெடி. இது நான் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் தான் இப்போ நான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் தான். இந்த மாதிரி பெருசாக கூட தட்டிக்கங்க. தட்டிட்டு இதிலே 2 எடுத்துக்கங்க. உங்களுக்கு பெருசு சின்னது ஒன்று பெருசாக பண்ணி காட்டுறேன். 2 ஃபோல்டர் போதும். இப்படி ஒன்று இப்படி ஒன்று. இது இப்படி மூடுறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நான் இதில் பண்ணுறேன். இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோன் நல்லாயிருக்கும். நீங்கள் தவாலெல்லாம் போடணும் இல்லை, அதுக்கு தான் மாவை வந்து நீங்கள் நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்படி மடிக்க சொல்ல இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இங்கே இது சேர்த்து இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மாவெல்லாம் கூட உங்களுக்கு தொடணுன்றது கிடையாது. இப்போ
சின்னதாக ஒன்று பண்ணி காட்டுறேன். திருப்பியும் இதுலேயே நீங்கள் முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஃபில் மட்டும் நல்லா போட்டுட்டு இந்த இப்படி திருப்ப சொல்லி இங்கே ஒரு ப்ரெஸ்ஸு, இங்கே ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான் உங்களுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நம்ம சம்சா எல்லாம் தட்டி இந்த மாதிரி ஃபில் பண்ணி நான் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது அதே மாதிரி மைதா நீங்கள் பிசைஞ்சு வைக்க சொல்ல ஒரு ஈரத்துணி போட்டு கொஞ்சம் மூடி வைங்க. இல்லைன்னா உங்களால் திரட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ டைட்டான மாவு காஞ்சிடும், அதனால் சொல்கிறது. இப்போது தீ குறைமாக வச்சுக்கிட்டு இப்போது ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தீ வேணாம். சம்சாவை தவாலெல்லாம் நான் போடலை, இதிலே போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலரில் எடுக்கணும். அதனால் முதல்ல தீ வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் குறைச்சிடுங்க. நிதானமாக செவந்தாதான் உள்ளே இருக்கிறதும் நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். சம்சா பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சம்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தவாலெல்லாம் போடாமலே சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது பாருங்கள், முறுமுறுன்னு இருக்குது, நல்லாவும். இப்போது சாப்பிட்டு பார்ப்போம்.